நாங்கள் அதிகளவாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட கருத்தியலை வழங்கி வருவதாகவும் அது தொடர்பான கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வழங்கி வருவதாகவும் சில கருத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இருப்பினும் நாங்கள் இவ்வாறான ஒரு நிலைமையை ஏன் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உண்மையில் எங்களுடைய தமிழ் இனமானது மிகுந்த சிரமங்களின் மத்தியில் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விடுதலை போராட்டம், நாங்கள் ஒரு இலங்கை தமிழராக இருந்து கூட இந்திய அரசியல் களம் தொடர்பான விமர்சனங்களையும் அது தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வது, எங்களுடைய இலங்கை தமிழ் பரப்பில் கூட, இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் கூட சில மாறுபாடான கருத்துக்களை எங்கள் மீது சிந்திக்கக்கூடிய வகையில் சில கருத்து பதிவுகள் வெளியிடப்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கிறது என்று சொல்லி அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக சொல்லுவார்களோ இல்லையோ, ஆனால் உண்மை வரலாற்று ரீதியாக இலங்கை தமிழர்களும் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு தமிழர்களும் வேறு வேறு அல்ல. இந்திய தமிழர் உலக தமிழ் பரப்பில் தமிழர்கள் எல்லோரும் ஒரே ரகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே ஒரு தாய் மக்கள் தான். ஒரு தாய் மக்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஏன் இலங்கையின் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதிகமாக ஆதரிக்கிறார்கள், அது தொடர்பான கருத்துக்களை பகிர்கிறார்கள் என்ற கருத்து முன்வைப்பதே மிகவும் அபத்தமானது. ஏனென்றால் இந்திய தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு தேர்தல் களமானது இலங்கை தமிழர்களின் அரசியல் பரப்பிற்கும் அதனுடைய தீர்வு தொடர்பான ஒரு நிலைப்பாட்டுக்குமான செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி என்பது அரசியல் புரிதல் உள்ள அனைவருக்கும் விளங்கக்கூடிய விடயம்தான். ஏன் சாதாரண பொதுமக்களுக்கும் விளங்கும். ஆனால் சிலர் வேண்டுமென்றே இந்திய தமிழ்நாட்டு தேர்தல் பரப்பு தொடர்பான கருத்துக்களை இலங்கையிலிருந்து பகிர்வதை விரும்புகிறார்கள் இல்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய இலங்கை அரசியல் பரப்பில் தங்களுடைய அடாவடியான அரசியலை மேற்கொள்வதற்கு இந்திய தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் ஒரு ஸ்திரமான தமிழ் அரசியல் அதிகாரம் ஒன்று வந்துவிட்டால் அது இலங்கை அரசியல் பரப்பிலும் கூட செல்வாக்கு செலுத்தும் என்ற ஒரு ஐயப்பாட்டில்தான் அவர்கள் தங்களுடைய தற்பெருமையை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த வீணான பிரச்சாரங்களை முன்வைக்கிறார்கள் என்றே கருதலாம். எங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கும் இலங்கை தமிழ் அரசியல் களத்துக்கும் நாங்கள் ஒரு பொதுமக்கள் என்ற வகையில் பெரிதான ஈடுபாடில்லை. ஆனால் நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு தமிழ் பொதுமக்கள். இந்த யுத்த காலத்தில் நாங்களும் பல இன்னல்களை சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் மக்கள் எவ்வளவு அவசைப்பட்டார்கள் என்பதை நாங்கள் நேரில் பார்த்து அனுபவித்தவர்கள். நாங்களும் அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் கூட போராட்ட களத்தில் எதிரெதிர் தரப்புகளாக நின்று மோதியே உயிரிழந்த சம்பவங்களும் இருக்கின்றன. இந்த நிலைமையானது இலங்கை போராட்ட வரலாற்றில் அதிகமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வேறு இயக்கங்கள் இருந்த ஒரே உறவினர்கள் கூட எதிரெதிர் அணியில் நின்று கொள்கைக்காக மோதி இறந்திருக்கிற சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கிறது. இவ்வாறான அனுபவங்கள் மிக அரிதானவர்களுக்கே இருக்கும். இந்த அனுபவங்களை பெற்றவர்களாக நாங்கள் இந்த தமிழர்களுடைய பிரச்சனையானது ஒரு தீர்க்கமான ஒரு தலைமையின் கீழ் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அந்த தலைமை நீண்ட ஒரு பொது உடைமை கொள்கையையும் மக்கள் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சிந்தனை திறன் உள்ள ஒரு சிறந்த அரசியல் தலைமையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவ்வாறான ஒரு தலைமை இலங்கை நிலப்பரப்பில் தற்போதைய நிலையில், இலங்கை அரசியல் பரப்பில் தற்போதைய நிலையில் இல்லை என்ற வகையிலும், அது இந்திய அரசியல் பரப்பில் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவனாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு அதற்குரிய மாதிரியான சிறந்த செயல் திட்டங்களையும் வரைவுகளை முன்வைத்து உலகத் தமிழர் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வரும் சீமான் அவர்களையே அதற்குரிய வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த தலைவனாக நாங்கள் கருதுவதால் தான் அவருக்கு அந்த ஆதரவை வழங்கி வருகிறோம். உண்மையில் இலங்கையில் இருந்தும் சரி, இந்தியாவில் இருந்தும் சரி, சீமான் அவர்களுடைய அரசியல் நோக்கங்களை விமர்சிப்பவர்கள், அவர் மக்கள் நலன் சார்ந்து முன்வைத்திருக்கும் திட்டங்களை விமர்சிப்பவர்கள் நேரடியாக விமர்சித்து எதிர்கருத்தை கூறிவிடலாம். அப்படி எதுவும் கூறிவிட முடியாத சந்தர்ப்பத்தில் தான் வீணான விமர்சனங்களையும் குரோத மனப்பான்மையான வார்த்தைகளையும் வெளியிடுகிறார்கள். சீமான் முன்வைக்கும் மக்கள் அனைத்து திட்டங்களும் எந்த விதமான மக்கள் விரோத முனைப்புடையதாக தெரியவில்லை. அவர் நியாயமான திட்டங்களையே முன்வைத்து மக்களுக்கு உரிய எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பசுமை பொருளாதாரமும் தமிழினம் வரலாறு சார்ந்த தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை முன்வைத்து அவர் இந்த அரசியலை முன்னெடுக்கிறார். நாங்கள் இந்த செய்தி ஊடகங்களில் கூட அவதானிக்கும் பொழுது
அஹ், தமிழ் தமிழில் செய்தி என்கிறார்கள். ஆனால் ஏறக்குறைய 40 சொற்கள் ஆங்கிலத்தை கலந்தே பிரயோகிக்கிறார்கள். இது இந்த இது ஒரு அபத்தமான மாயை. மேற்கு நாடுகளில் நீங்கள் சென்று பார்த்தால், பிரான்சிலேயோ, சுவிட்சர்லாந்திலேயோ, ஜெர்மனியிலேயோ இந்த ஆங்கில மொழியை அவர்கள் அயல் நாடுகளாக இருந்து கூட கருத்தில் கூட எடுப்பதில்லை. ஒரு ஆங்கிலேயருடனோ அல்லது வேற்று மொழி இனத்தவருடையோ பேசும் பொழுது மட்டும் இந்த ஆங்கிலத்தை தேவைப்பட்டால் உபயோகிப்பார்கள். ஆனால் எங்களுடைய தமிழர்களும் இந்த இந்திய நிலப்பரப்பில் உள்ள மொழி இனங்களை சேர்ந்தவர்களும் தான் தங்களுடைய தொன்மையான சொந்த மொழிகளையே மறந்து அந்நிய மொழிகளின் அடிமைகளாகி அதனை ஒரு புரட்டு கௌரவமாக பாவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த மொழியார் ஆங்கில மொழி தெரியாதவர்களை ஒரு தரக்குறைவாக பார்க்கும் நிலைமையில் கூட அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் உண்மையில் அந்த ஆங்கிலத்தை கலந்து பேசி தங்களை பெருமையாக நினைப்பவர்கள் தான் ஒரு கேவலமான நிலையில் வாழ்கிறார்கள் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் சொந்த மொழியை மறந்து தங்களுடைய வாழ்வியலை மறந்து ஆங்கில கலாச்சாரமா தமிழ் கலாச்சாரமா என்று விளங்காமல் எல்லாவற்றையும் கலந்து வாழும் ஒரு நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த நிலைமை அனைத்தையும் மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு தூய சிந்தனையில் மக்களுக்கு அடிப்படை நலன் சார்ந்த விடயங்களை முன்னிறுத்திய ஒரு கொள்கையின் அடிப்படையிலேயே சீமான் தனது அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறார். அவருக்கு விடுதலை புலிகள் ஆதரவளித்தார்களோ அல்லது விடுதலை புலிகளுக்கு அவர் ஆதரவளித்தார்களோ என்பது இப்போதைக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழர்களுக்கு அவர் முன்வைக்கும் அரசியலைத்தான் நீங்கள் நோக்க வேண்டும். அவர் முன்வைக்கும் கருத்துக்களைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். அவர் ஒரு கருத்தியலோடு தனது அரசியலை முன்னெடுக்கும் பொழுது சில சமயங்களில் தனது அனுபவங்களை பகிரும்போது சில வார்த்தைகளை கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ விட்டிருக்கலாம். நீங்கள் அவருடைய உண்மையான கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் அந்த விடப்பட்ட சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதனை பெரிதுபடுத்தி அதுதான் சீமானின் கொள்கை என்று காட்டுவது உங்களுடைய அரசியல் மெலினத்தனத்தை வெளிப்படுத்துகிறது என்பதே துணிவு. சீமான் சாதியவாதத்துக்கு தமிழர்கள் மத்தியில் பொறிவோடி கிடக்கும் ஒரு காட்டுமிராண்டித்தனமான சாதியவாதத்திற்கும் மக்களை கூறு போட்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் மதவாதத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறார். இதுவே தமிழர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு அத்தியாவசியமான சிறந்த கருத்தியல். அந்த கருத்தியலுடன் முன்வைத்து அரசியல் செய்யும் தலைமை இலங்கை தமிழ் அரசியல் பரப்பிலும் இல்லை, இந்திய தமிழ்நாட்டு அரசியல் பரப்பிலும் வேறு யாரும் இல்லை. அப்படியான ஒரு துணிந்த தலைமை சீமான் செயற்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த கருத்தியலை எதிர்த்து இந்த கருத்துக்களை முன்வைக்கும் இந்த சாதிய காட்டுமிராண்டி வாழ்வை விரும்பும் இந்த தமிழ் அரசியல் நிலப்பரப்பில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் யார் என்று முதல் யோசிக்க வேண்டும். யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் இலங்கையின் விடுதலை போராட்டத்தின் சரிவிற்கும் அதன் வீழ்ச்சிக்குமான பங்களிப்பில் சாதியவாதமும் பிரதேசவாதமும் பற்றி இருந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனை வெளிப்படையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதன் அதன் தாக்கத்தின் விளைவின் பகுதிகள் கூட இந்த போராட்டத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அவற்றையெல்லாம் முறியடித்து அனுபவத்தின் வழியாக இந்த தமிழினத்திற்கு ஒரு விடிவு வேண்டும் என்ற கருத்தில் வெளிப்படையான யாரும் பேச முடியாத அரசியலை பேசி சிறந்த முறையில் அவரது அதே கருத்தியலுடன் தனது அரசியலை நகர்த்தி வரும் இந்த சீமானை ஆதரிக்காமல் வேறு யாரை தமிழர்கள் ஆதரிக்கப் போகிறார்கள்? அவர் விடுதலை புலிகள் தொடர்பாக தனக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒற்றுமை தொடர்பாகவோ அல்லது தொடர்பு தொடர்பாகவோ பேசுவதை இட்டு மீண்டும் மீண்டும் விமர்சிப்பதும் அது உண்மையா பொய்யா என்பதை தெரிவிப்பதும் பார்வையாளர்களான தமிழர்களுக்கு தேவையற்ற விடயம். இதனை அவதானித்த நேரடியாக சம்பந்தப்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் இன்று வரை இருக்கிறார்கள். அவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிவந்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகும் அவர் அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்து சில அரசியல் வியாபாரிகள் இலங்கை தமிழ் அரசியல் பரப்பிலும் இந்திய தமிழ் அரசியல் பரப்பிலும் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் தமிழ் இனத்தையே கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றே கருதலாம். எனவே சிறப்பாக சிந்திக்க வேண்டும். தமிழர்களின் எதிர்கால வாழ்வியல் தொடர்பான கருத்தை முன்வைத்து அதன் மூலம் அரசியலை நடத்தி வரும் சீமான் அவர்களை ஆதரித்து அவரது கரங்களை பலப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றே நாங்கள் தெரிவிக்கலாம். இதில் எங்களுக்கு சீமான் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு வழங்க வேண்டும் என்றோ அல்லது வேறு எந்த கட்சிக்கு விரோதமாக கதைக்க வேண்டும் என்கிற கருத்து எங்களுக்கு இல்லை. நாங்கள் அவர் கொண்டுள்ள கொள்கையை தீவிரமாக ஆதரிக்கிறோம். நாங்களும் சிறப்பாக கூற வேண்டுமென்றால் இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழினம்தான். அதன் அடிப்படையில் எங்களுக்கு அவருடைய கருத்து மிகவும் ஏற்புடையதாக இருக்கிறது. இந்த தமிழ் இனத்துக்கு மிகவும் தேவையான கருத்தாக நாங்கள் கருதுவதாலே அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.